ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th கெமிஸ்ட்ரிக்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பசங்க இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நல்லா பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக இதிலிருந்தும் ஒரு சில கேள்விகள் நாளை நடக்க போகிற பொது தேர்வில் கேட்கப்பட வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குப்பா. அதுவும் தெளிவாக சொல்லிட்டு அதோடு இல்லாமல் நம்ம பசங்க இந்த பேப்பர் ஒரு மாடல் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கிற 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிங்க. நம்ம பசங்களுக்கு ஆல்ரெடி டாப் 15 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் சொல்லி பக்காவாக போட்டிருக்கேன்ப்பா. ஸோ வால்யூம் 1, வால்யூம் 2 சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பசங்க ஓவராலாக பார்த்தாலே நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமை அடித்து சொல்கிற கன்ஃபார்ம் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அப்படி பார்க்காதவங்க நம்ம சேனலில் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ இருக்கு பாருங்கள். அது பார்க்க முடியல ப்ரோ, டைம் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டாப் 7 இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின் சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதுவாச்சும் அட்லீஸ்ட் படிங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு சில கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி டாப் டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த 15 கொஸ்டின் படிச்சிங்கன்னா அடிச்சு சொல்கிற 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பசங்க வந்து பக்காவாக கெமிஸ்ட்ரி பற்றி அட்டன் பண்ணிடலாம். அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக சொல்ல போகிறோம்ப்பா. நீங்கள் எப்படி கெமிஸ்ட்ரியில் ஃபுல் மார்க் எடுக்கலாம், இன்னும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், முக்கியமான மேட்ரு இன்னும் தப்பு பண்ணால் மார்க் போகும் அப்படின்ற வரைக்கும் எல்லாம் போட்டு வைக்கிறேன். ஸோ அதெல்லாம் முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்கப்பா. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ருப்பா, நம்ம பசங்க யாரெல்லாம் கெமிஸ்ட்ரியில் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தெரியுமா? அதாவது 1 மார்க்கில் பிடிக்கணுப்பா. ஸோ 1 மார்க்கை பொறுத்தவரைக்கும் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான் உங்கள் புக் பேக்கில் இருந்து மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியும் 15 சூஸ் இருக்குது. 15 சூஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12லேருந்து 13 சூஸு அடித்து கன்ஃபார்ம் உங்கள் புக் பேக்கில் இருந்து மட்டும்தான் கேட்பார்கள். ரிமைனிங் இருக்கிற 2 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லேருந்து கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா 3 அதிகபட்சம் 3 தான் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் கேட்பாங்க. அப்படி இல்லைனா மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் தான் வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் 15 சூஸுக்கு நம்ம பசங்க 15 சூஸ் மார்க் எடுக்கிறீங்க, ஃபுல் மார்க் வாங்கிட்டாலே போதும், உங்களுக்கு டோட்டல் கண்டிப்பாக எகரும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதோடு இல்லாமல் நம்ம பசங்க தயவு செஞ்சுப்பா, உங்களுக்கு சூஸ் வந்துருச்சு, சூஸ் ஒரு வேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியல, நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்க, 1 மார்க் ஆன்சர் எதுவுமே தெரியல அப்படின்ற தயவு செஞ்சு 1 மார்க் எடுத்து ஃபஸ்ட்டு பேஜில் எழுதி வைக்காதீங்க, தூக்கி லாஸ்ட்டாக எழுதுங்க. உங்களுக்கு எந்த பார்ட் நல்லா தெரியுதுன்றீங்களோ அந்த பாட்டை ஃபஸ்ட்டு எழுதுங்கப்பா. மறுபடியும் சொல்கிறேன், எல்லா எக்ஸாம் சொல்கிற மாதிரி தெளிவாக சொல்கிறேன். எது நல்லா தெரியுதோ அந்த பாட்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க. தெரியாத சூஸ் எதுவுமே லாஸ்ட் எழுதிக்கிங்க. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் எழுதிட்டீங்கன்னா தப்பு வாங்கிட்டீங்கன்னா உங்கள் பேப்பர் மேலே இம்ப்ரெஷன் போயிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் மதிப்பெண் குறைவாக போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், சூஸ் நல்லா தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு எழுதுங்க. அப்படி தெரியாத பட்சத்தில் தூக்கி லாஸ்ட்டாக போட்டு எழுதுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து வாங்கப்பா 2 மார்க்ஸ்ப்பா. ஸோ இந்த 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 24 கம்பல்சரி கொஸ்டின் வரும். இந்த கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு கஷ்டமாக கேட்கணும், ஹார்டஸ்ட் பேப்பராக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் தான் கேட்பாங்க. சரிங்களா? அப்படி நம்ம பசங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக கேட்கலாம், மாட்ரேட்டாக கேட்கலாம் அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கெமிஸ்ட்ரியில் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேபிள் தென், அதாவது இது கூட இது ஸ்டேபிளாக இருக்குமா, இதை விட இது கிரேட்டராக இருக்குமா அப்படின்ற மாதிரி கம்பேரிசன் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் புக் பேக்லேயே இருக்குது. ஸோ அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இதில் உங்களுக்கு கம்பல்சரி கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதிலே கூட பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 24ல பாருங்கப்பா, why do the completely filled and half filled configurations are more stable than the partially filled configuration? ஸோ இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டேபிள், கிரேட்டர் தென், இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் புக் பேக்லேயே இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக மாடரேட்டாக கேட்கணும்னா, உங்களை டஃப்பாக கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு சம்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த தடவை நான் பசங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் மாடரேட்டு அல்லது ஈஸியாக கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் டஃப்பாக கேட்பான்னு எதிர்பார்க்க தேவையில்லை பசங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் நார்மலாக படிங்க, ரொம்ப பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், ஓரளவுக்கு நம்ம பசங்களுக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க. உங்களை கை வைக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு 5 மார்க்கில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இந்த ஏபி ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. மற்றபடி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் ஓரளவுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க தெளிவாக சொல்லிட்டேன். தயவு செஞ்சு நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், 3 மார்க்ஸ் படித்தாலே போதும், கண்டிப்பாக 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலப்பா. ஸோ பார்ட் 4 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை பசங்களா. நான் ஒரு சில 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி போட்டிருக்கேன்ப்பா. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை நம்ம பசங்க நிச்சயமாக படித்தால் நாளை நடக்க போகும் பொதுத் தேர்வில் கேட்கப்படும் அந்த 5 மதிப்பெண் வினாக்களை நம்ம பசங்கள் தவறாமல் 5ற்கு 5 என்ற கணக்கில் பக்காவாக அட்டன் பண்ண முடியும் என்பதற்கு நான் கேரண்டி தரேன். ஸோ தயவு செஞ்சு படிக்கலாம், போய் டக்குன்னு அந்த 5 மார்க்ஸை படிச்சிருங்க. நம்ம கோல்டன் கொஸ்டின் சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஓவராலாக மொத்தம் கோத்ரூ பண்ணி படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக கெமிஸ்ட்ரியில் நம்ம பசங்க டாப் டக்கரை மார்க் ஸ்கோர் பண்ணலாம்ப்பா. இன்னொரு முக்கியமான மேட்ரு, உங்களுக்கு கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாங்க, ஒருவேளை உங்களுக்கு இப்போ 5 மார்க்கில் 5 அட்டன் பண்ணணும், 5ல் 4 தான் தெரியுது, அந்த ஏபி ரெண்டுமே தெரியல ஒரு ஆப்ஷனுக்கு 5th கொஸ்டினுக்கு, அப்போ என்ன பண்ணலாம், விட்டு வந்துடலாமா? தயவு செஞ்சு பண்ணாதீங்க. என்ன தெரியுதோ தெரியலையோ ஏதாச்சும் ஒன்று எழுதி ஃபில் பண்ணிட்டு வாங்க அந்த 5 மார்க் கொஸ்டினுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் ரியாக்ஷன் கேட்டாங்களா சும்மா ஏதாச்சும் எழுதி விட்டு வாங்க, இல்லை ரியாக்ஷன் சும்மா ஏபிசிடி போட்டு வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் எழுதுகிற 5 மார்க்கு ஒருவேளை உங்கள் லக்காக தப்பாக கேட்டிருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக கேட்டாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தப்பாக எதாவது கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க் கிடைக்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் எழுதுனதுக்கு ஃபெயில் ஆகிற சிச்சுவேஷன்
பொசிஷன் போயிட்டீங்க நம்ம ஸ்லோனஸ் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தப்பாக எழுதுனதுக்கும் 1 2 மார்க் போட்டு உங்களை பாஸ் செய்வதற்கு அந்த கொஸ்டின் உதவும். ஸோ அதனால் 2 மார்க்காக இருக்கட்டும் 3 மார்க்காக இருக்கட்டும் 5 மார்க்காக இருக்கட்டும் எந்த ஒரு கொஸ்டினும் விட்டுறாதீங்க. தெரியலன்ற பட்சத்தில் ஏதாச்சும் ஒன்று ஃபில் பண்ணுங்க. 2 மார்க் 3 மார்க்கில் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் எழுதினாலே நம்ம பள்ளி கல்வித்துறை மதிப்பெண் தாராளமாக தாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம டீச்சர்ஸ்க்கு அறிவுறுத்தியுள்ளார்கள். ஸோ இதெல்லாம் மைண்டில் நல்லா கவனத்தை வச்சுன்னு நம்ம பசங்க பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபெயில்ன்ற வார்த்தைக்கு இடமில்லை. நான் சொன்னதை கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதின்னு வரீங்கன்னா நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓரளவுக்கு படித்தாலே போதும் 100% எல்லாரும் பாஸ் பண்ணிடலாம். அதில் கேரண்டியாக சொல்லுவேன். நீங்கள் 1 மார்க் ஃபுல்லாக படிச்சுட்டு நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபுல்லாக எழுதுனீங்க அப்படின்னா 100% பாஸ்ப்பா. அதில் உறுதியாக சொல்லுவேன். மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணால் நான் கொடுத்த வால்யூம் 2 ரெண்டுத்தையும் படித்தேன் பக்காவாக ஸ்கோர் பண்ணி அதுவும் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்ப்பா. நான் பசங்க இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாமே போட போகிறேன். உங்களுக்கு அடுத்த வருஷமாக கண்டினியூஸாக போட போகிறேன். ஸோ அதனால் எல்லாமே டக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டெலிகிராம் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க.